Good morning children. Now I am going to explain that 8th maths numbers introduction. We know that is 0 right side all the positive integers, left side of 0 all the negative integers. N is equal to 1, 2, 3 etc. That is called natural numbers or counting numbers. Infinity, it goes till infinity. Together with the natural numbers, if you add 0, W is equal to 0, 1, 2, 3, etc. It is going on till infinity. That is called whole numbers. Then Z, all the negative integers, add 0, all the positive integers. That is called integers. I once again explain this. Number line la 0 right side இருக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ், 0க்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ். இது வந்து நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லுவோம், இது வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் 1லிருந்து இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே நம்ம என்ன சொல்லுவோம், நேச்சுரல் நம்பர்ஸ் அல்லது கவுண்டிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எண்ணுங்கிறது வந்து 1, 2, 3 எக்ஸெட்ரா இது வந்து அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இதை வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் கவுண்டிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது அதோட வந்து 1, 2, 3 எக்ஸெட்ராவோட ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணோம்னா அது வந்து என்னது, ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து ஆல் தி நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் 0, அடுத்தது எல்லா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், அது வந்து இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர்ஸ். 10 divided by 5, then that is equal to 2, that integer we get. But 8 divided by 5, that is equal to 1.6. இங்கே வந்து 8 வந்து 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 times it goes 5, balance 3, then put decimal in the quotient in dividend, add 0. Now bring down 0 here, 30, 6 5s are 30, that is equal to 0. So 8 divided by 5, that is equal to 1.6. 1.6 is a number between 1 and 2. Then rational number. A rational number is a number of the fractional, that is ratio form, A by B, where A and B are integers and B not equal to 0. The collection of all rational numbers is denoted by Q. அதாவது ரேஷனல் நம்பர்னா அது என்ன ஃபார்ம், ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் இருக்கும், நியூமரேட்டர் டினாமினேட்டர். அந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஏ அண்ட் பிங்கிறது வந்து இண்டிஜர்ஸாக இருக்கும், அல்லது டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். இந்த கலெக்ஷன் எல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கியூன்னு சொல்லுவோம். ரேஷனல் நம்பர்ஸ் ஆன நம்பர் லைன். நம்பர் லைனில் வந்து நமக்கு தெரியும் 0, இந்த ரைட் சைட்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ், லெஃப்ட் சைட்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ 0 and 1, 2 இதெல்லாம் வந்து என்னென்னா பை 1ன்னு போடலாம். 0 by 1 0, 1 by 1 1. இன் பிட்வீன் 0 and 1, இன் பிட்வீன் 0 and -1 வந்து நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் வந்து இருக்கும். இப்போ 0 to 1 வந்து ஒரு 4 பார்ட்ஸாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவுட் ஆஃப் 4 ஒரு பார்ட், நெக்ஸ்ட் அவுட் ஆஃப் 4 பார்ட்டில் 2 பார்ட், that is 1 by 2. இது வந்து அவுட் ஆஃப் 4 பார்ட்டில் 3 பார்ட். அதே மாதிரி நெகட்டிவ் சைடும் அதே மாதிரி 4ஆக டிவைட் பண்ணால் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவுட் ஆஃப் 4 பார்ட்டில் ஒரு பார்ட்டு, செகண்ட் பார்ட் அவுட் ஆஃப் 4ல் 2, அண்ட் தேர்ட் பார்ட் அவுட் ஆஃப் 4ல் 3 பார்ட்ஸ். இது எல்லாமே நெகட்டிவ், இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ லெஃப்ட் சைட் ஆஃப் 0 எல்லாமே நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ், ரைட் சைட் ஆஃப் 0 எல்லாமே வந்து பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இன் பிட்வீன் 0 and 1ல் மட்டும் கிடையாது, 1 to 2, 2 to 3 எக்ஸெட்ரா டில் த எண்டு வரைக்கும் நம்ம நிறைய ரேஷனல் நம்பர்ஸை வந்து, அது அன்கவுண்டபிள் ரேஷனல் நம்பர்ஸை வந்து நம்ம எழுதலாம். Rational numbers in standard form. A rational number is said to be in standard form if its denominator is a positive integer and both the numerator and denominator have no common factor other than 1. ரேஷனல் நம்பர் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் வந்து பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கணும், நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் வந்து காமன் ஃபேக்டர் வந்து 1 தவிர வேற எந்த நம்பரும் இருக்கக்கூடாது. Now I am going to explain exercise 1.1, fill in the blanks. First one, minus 19 by 5 lies between the integers dash and dash. Minus 19 by 5 divide பண்ணோம் அப்படின்னா 3 5s are 15, பேலன்ஸ் வந்து 4. இந்த ஃபார்மேட் என்ன அப்படின்னா கோஷன்ட் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர். இங்கே கோஷன்ட் வந்து 3, ஸோ 3 எழுதிக்கிறோம். அடுத்தது ரிமைண்டர் 4 எழுதிக்கிறோம் நியூமரேட்டரில். 5 வந்து டிவைசரு, அதை வந்து கீழே வந்து எழுதிக்கிறோம் டினாமினேட்டரில். ஸோ -19 by 5ங்கிறத -3 4 by 5.
-3 4/5னா அது எந்த நம்பருக்கு இடையில இருக்குன்னா -3க்கும் -4க்கும் இடையில இருக்கும். ஸோ -19/5 lies between the integers -4 and -3. Second subdivision, the decimal form of the rational number 15/-4 is dash. 15/-4ன்றது இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மே கிடையாது. ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பண்ணணும்னா டினாமினேட்டர் பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ நியூமரேட்டரை நெகட்டிவாக மாற்றிக்கணும். ஸோ 15 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 4s are 12, பேலன்ஸ் வந்து 3. இங்கே டெசிமல் பாயிண்ட் இந்த கோஷன்ட் as well as in the dividend. Then add 0, bring down 0 here. 7 4s are 28, balance 2. Then add another 0, bring down the 0 here. So 20, 5 4s are 20, exactly it goes to 0 remainder. So 15/-4, that is equal to -15/4. And the answer வந்து என்னன்னா 3.75. இது நெகட்டிவ்ன்றதுனால -3.75. Third sum, the rational numbers -8/3 and 8/3 are equidistant from dash. இப்போ ஜீரோக்கு வந்து ரைட் சைடு உள்ளதான் பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு உள்ளதான் நெகட்டிவ் நம்பர்ஸ். இந்த 8/3யும் -8/3யும் வந்து சேம் நம்பர், பட் சைன் எல்லாம் டிஃபர். ஸோ 8 3ஆல் டிவைட் பண்ணால் 2 times it goes. 2 3s are 6, பேலன்ஸ் வந்து 2. இந்த ஃபார்மெட்டு கோஷன்ட்டு ரிமைண்டர் பை டிவைசர். ஸோ 8/3 2 2/3, இது வந்து கோஷன்ட்டு 2 அண்ட் ரிமைண்டர் 2 டிவைசர் 3. இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். அப்போ இது வந்து 2/2 2/3, இது வந்து -2 2/3. இப்போ ரெண்டும் வந்து எதுலேருந்து வந்து சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னா 0லேருந்து 8/3 இந்த டிஸ்டன்ஸும் 0லேருந்து -8/3 இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் வந்து அது வந்து சேமாக இருக்கும், ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ எந்த நம்பர், இந்த ரேஷனல் நம்பர்ஸ் -8/3 அண்ட் 8/3 ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இந்த நம்பர் வந்து 0. Fourth one, the next rational number in the sequence -15/24, 20/-32, -25/40 is dash. இந்த next number அப்படின்றது வந்து 30/-48. அது எப்படின்றத அடுத்து வந்து சொல்லி எப்படின்றத வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறேன். -15/24 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 3 × 5 3 × 8. 20/32 4 × 5 4 × 8. 25/40 5 × 5 5 × 8. இதை வந்து ஈக்குவல் ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எந்த நம்பரையுமே சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி சேம் நம்பரால் டிவைட் பண்ணால் அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. இதில் 5/8ங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து காமனாக இருக்குது. இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம், இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம், இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது 5/8ல் என்ன வரும்னா 6/6. இப்போ இங்கே -3 மைனஸ் நியூமரேட்டர், இங்கே மைனஸ் டினாமினேட்டர், இங்கே மைனஸ் நியூமரேட்டர், அப்போ மைனஸ் இங்கே டினாமினேட்டரில் வரும். 5 6 are 30, 8 6 are -48. ஸோ அடுத்த சீக்வன்ஸில் உள்ள நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னா 30/-48. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், the standard form of 58/-78 is dash. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா டினாமினேட்டர் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், நியூமரேட்டர் வந்து நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு ஃபார்மெட்டு மாற்றணும். இது வந்து -78 வந்து +78, ஸோ நியூமரேட்டரை மைனஸ் ஆக்கிக்கணும். இப்போ காமன் ஃபேக்டர் வந்து 1 தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு காமனாக உள்ள நம்பர் என்னென்னா 2. 2 2s are 4, பேலன்ஸ் 1, 9 2s are 18. இது 3 2s are 6, பேலன்ஸ் 1, 9 2s are 18. ஸோ தட் பேலன்ஸ் வந்து இந்த சிம்பிளிஃபை பண்ண அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்மு -29/39. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 0 இஸ் த ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னா 0 கிடையாது, அதுக்கு கீழே வந்து நிறைய நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அப்போ 0 அப்படிங்கிறது வந்து ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பர்ன்றது வந்து இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ். செகண்ட் சப்டிவிஷன் -4/5 லைஸ் டு த லெஃப்ட் ஆஃப் -3/4. இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா? இது வந்து என்னன்னா சேம் டினாமினேட்டர் இல்லை டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்.
அந்த வந்து சேம் டினாமினேட்டர்னா நம்ம வந்து நியூமரேட்டர் வச்சு அது லெஃப்ட் சைடு இருக்கா ரைட் சைடு இருக்கா எது கிரேட்டர் எது ஸ்மாலர்னு பார்க்கலாம். ஸோ we have to find out LCM. 5 4க்கு வந்து இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பரு, இது வந்து காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் வந்து 2 போடுறோம். 4 டிவைடட் பை 2, இது வந்து 2 2s are 4, அப்போ 2 இங்கே போடுறோம். 5 as it is, அகெயின் 2 போடுறோம். 5 as it is 2, தென் நெக்ஸ்ட் 5 போடுறோம். 1 டைம் போகுது. இப்போ இதுக்கு மேலே வந்து ஃபர்தராக நம்ம வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ எல்சிஎம் 2 into 2 into 5, 2 into 2 into 5 20. இப்போ என்ன பண்ணும், 5 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20 வரும், 4 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20 வரும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா -16/20, இது வந்து -15/20. நெகட்டிவ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் பிக்கர் நம்பர் தான் வந்து ஸ்மாலர் நம்பராக இருக்கும் நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா. இப்போ -16 -15, இதில் வந்து எது வந்து பிக்கர் நம்பரு அப்படின்னா -15 தான். அப்போ 4/5 அப்படின்றது வந்து 16/20, இது வந்து எந்த பக்கம் இருக்கும், லெஃப்ட் சைடு தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. அடுத்தது தேர்டு, -19/5 வந்து இஸ் கிரேட்டர் than 15/-4. இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டான்னு பார்க்கணும். இதுவும் வந்து டிஃப்ரெண்ட் டினாமினேட்டரு. ஸோ இந்த சேம் எல்சிஎம் தான். 5 4s are 20, இது வந்து 4 5s are 20. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 19 into 4, 4 9s are 36, பேலன்ஸ் 3, 4 1 is 4, 76. ஹியர் அதே மாதிரி 5 5s are 25, பேலன்ஸ் 2, 5 1 is 5 plus 2 75. ஸோ -75 -76 ரிமைண்டர் டினாமினேட்டர் வந்து 0. ஸோ நியூமரேட்டர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பிக்கர் நம்பர், ஆனால் நெகட்டிவ் சைனு. ஸோ இது வந்து ஸ்மாலர் நம்பர். பட் இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா இது வந்து கிரேட்டர் தேன் கொடுத்துருக்கு. இப்போ கிரேட்டர் கிடையாது, லெஸ் தேன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னதுன்னா ஃபால்ஸ். ஃபோர்த் வந்து இந்த ஆவரேஜ் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர்ஸ் லைஸ் பிட்வீன் தம். இப்போ வந்து இது வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா 2 நம்பர்ஸ் எடுத்துக்குவோம். 2வையும் 4 எடுத்துட்டோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2 + 4 6/2 ஆவரேஜாக அது வந்து டிவைட் பண்ணும் 2வால். இப்போ 2 + 4 6 டிவைடட் பை 2, 1 2 is 2, 3 2s are 6 3. அப்போ என்ன இருக்குது, இந்த ஆவரேஜ் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுது, லைஸ் இன் பிட்வீன் தம். அப்போ 3 வந்து 2க்கும் 4க்கும் இடையில இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின், there are an unlimited number of rational numbers between 10 and 11. ஸோ 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 10 and 11 மட்டும் கிடையாது, எந்த நம்பரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே வந்து என்னன்னா அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அன்லிமிட்டெட் அன்கவுண்டபிள் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ அது வந்து ட்ரூ இந்த ஸ்டேட்மெண்ட். தேர்ட் சம், ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர்ஸ் ரெப்ரசன்டட் by each of the question marks marked on the following number lines. -3 இந்த கொஸ்டின் மார்க்கு என்ன நம்பர்னு பார்க்கணும். இங்கே -3க்கும் 4க்கும் இடையில வந்து எப்படின்னா 3 பார்ட்ஸ் டிவைட் பண்ணியிருக்குது. ஸோ -3க்கு அப்புறம் இது வந்து 1/3, இது 2/3, இது வந்து 3/3. ஸோ -3 1/3, செகண்ட் வந்து -2/3. ஸோ -3 2/3 அப்படிங்கிறத வந்து எப்படி பண்ணணும்னா இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும், இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து கரெக்டானது. ஸோ மைனஸ் எடுத்துட்டு 3 3s are 9 + 2, -9 + 2/3 -11/3. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னதுன்னா -3 2/3, ஆன்சர் -11/3. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கொஸ்டின் மார்க் இதில் வந்து 5 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. 0க்கும் -1க்கும் இடையில இருக்கிறது வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட்டு, ஃபோர்த்து பார்ட்டு. இது வந்து என்னன்னா 1/5 2/5 3/5 4/5. இந்த செகண்ட் கொஸ்டின் மார்க் தான் பார்க்கணும். ஸோ தட் இஸ் வந்து -2/5 -5/5 -4/5 -3/5 -2/5 -1/5. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது தேர்டு சப்டிவிஷன். இப்போ இங்கே கொஸ்டின் மார்க்கு போட்டிருக்கு. இந்த கொஸ்டின் மார்க்கில் வந்து எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து 4 பார்ட்ஸ் இருக்குது. 1க்கும் 2க்கும் இடையில என்னன்னா 1 இது வந்து 1/4, 1 இது வந்து 2/4, 1 இது வந்து 3/4. அந்த 1 3/4 வந்து
கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இதை என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும், இது வந்து ஆட் பண்ணணும். ஸோ 4 into 1 plus 3 by 4, 4 plus 3 by 4 7 by 4. அடுத்தது fourth sum. The points S, Y, N, C, R, A, T, I and O on the number line are such that Cn equal to Ny equal to Ys and Ra equal to At equal to Ti equal to Io. Find the rational numbers represented by the letters Y, N, A, T and I. இப்போ இந்த நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. 0 இந்த பக்கம் ஃபுல்லாக பாசிட்டிவ் நம்பர், இங்கே ஃபுல்லாக நெகட்டிவ் நம்பர். இதில் வந்து 2க்கும் 3க்கும் இடையில வந்து எத்தனை பார்ட்டு, 1 2 3 4 பார்ட்ஸ். இப்போ இது வந்து 6 A T I O. அதே மாதிரி இங்கே வந்து -1க்கும் -2க்கும் இடையில வந்து எத்தனை பார்ட்ஸ், 2 பார்ட்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து S Y N C. சொல்யூஷன் given Cn equal to Ny equal to Ys, அது வந்து 3 parts. So here Ra equal to At equal to Ta equal to Io, that is 4 parts. So n அப்படின்னா nல வந்து என்னன்னா -1, அடுத்தது வந்து 1/3, 2/3, 3/3. இப்போ -1 1/3. இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணணும். 3 into 1 plus 1. So 1 3 is 3 plus 1/3, இந்த நெகட்டிவ் சைன் -4/3. அடுத்தது y, அடுத்தது வந்து செகண்ட் பார்ட். இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ், -1, அடுத்தது வந்து 1/3, இது வந்து 2/3. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். -1 into 3 plus 2/3. 1 3 is 3, 3 plus 2 5/3. இந்த நெகட்டிவ் சைன் இருக்கு, நெகட்டிவ் சைனை போட்டுறோம். அடுத்தது a வந்து எப்படின்னா இந்த இடத்துல எப்படி வந்து பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா 4 பார்ட்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ 2 1/4. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ 4 2s are 8 plus 1/4 9/4. அடுத்தது t, அடுத்தது வந்து செகண்ட் பார்ட். அதே மாதிரி மல்டிப்ளை ஆட். 4 2s are 8 plus 2/4. ஸோ 8 plus 2 10/4. அடுத்தது I, 2 into third part 3/4. Multiply, add. 4 2s are 8 plus 3/4 11/4. So the values வந்து find out பண்ணது. Y is equal to -5/3, N is equal to -4/3, A is equal to 9/4, T is equal to 10/4, I is equal to 11/4. அடுத்தது fifth sum. Draw a number line and represent the following rational numbers on it. 9/4 அப்படின்னா இதை வந்து டிவைட் பண்ணிக்கணும். 2 4s are 8, பேலன்ஸு 1. ஸோ எப்படி எழுதிக்கணும் இந்த ஃபார்மேட்டுன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கோஷன்ட்டு ரிமைண்டர் பை டிவைஸர். ஸோ 9/4 கோஷன்ட் வந்து 2, ரிமைண்டர் 1, டிவைஸர் 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 1/4. ஸோ இந்த நம்பர் லைனில் எப்படி வரும் அப்படின்னா 2க்கு அப்புறம் எத்தனை பார்ட்ஸ், இது வந்து 4 பார்ட்ஸ். 4 பார்ட்ஸில் பிரிச்சுக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட்டு, ஃபோர்த்து பார்ட்டு. ஸோ இந்த 9/4ன்றது வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்துடும். இப்போ வந்து 2 1/4, ஆனால் கொடுத்துருக்க நம்பர் வந்து 9/4. அப்போ 2க்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்டு -8/3. ஸோ இதே மாதிரி இதை டிவைட் பண்ணணும் அப்படின்னா 8 3 வந்து 2 3s are 6, பேலன்ஸு 2. அதே சேம் ஃபார்மேட்டு. இது வந்து நெகட்டிவ் சைனை அதை போட்டுக்கணும். அடுத்தது வந்து கோஷன்ட், இங்கே வந்து 2 வந்து கோஷன்ட்டு. அடுத்தது வந்து ரிமைண்டர் வந்து 2, டிவைசர் வந்து 3. ஸோ -2 2/3. இப்போ 8/3 அப்படின்றது வந்து எப்படின்னா -2க்கு அப்புறம் வந்து இது வந்து 2க்கு அப்புறம் 3லேருந்து வந்து 3 பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட்டு. அவுட் ஆஃப் தேர்ட் பார்ட்டில் வந்து செகண்ட் பார்ட்டு. ஸோ -8/3ங்கிறது வந்து என்னென்னா -2லேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்டாக இது வந்து வரும். அடுத்தது தேர்ட் சம்மு -17/-5. மைனஸ் டிவைடட் பை மைனஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ப்ளஸ் ஆயிரும். இப்போ 17/5. 17 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 5s are 15, பேலன்ஸ் 2. இது வந்து கோஷன்ட்டு, இது வந்து ரிமைண்டரு, இது வந்து டிவைசரு. கோஷன்ட்டு, அடுத்தது ரிமைண்டர் பை டிவைசர் 3 2 5 5.
ஸோ இது வந்து 3க்கும் 4க்கும் இடையில வந்து எத்தனை பார்ட்ஸ், அவுட் ஆஃப் 5 பார்ட்ஸில் செகண்ட் பார்ட். இப்போ 5 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணிவிட்டு இது என்ன ஆகும், இது வந்து 3க்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பார்ட்டு, இது வந்து செகண்ட் பார்ட்டு. ஸோ 17/5 3 2/5 வந்து இந்த இடத்துல லொக்கேஷன் இருக்கும். அடுத்தது 4th சம்மு 15/-4. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இல்லை. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஆக்கணும்னா டினாமினேட்டர் பாசிட்டிவ் ஆயிரும். இப்போ ஸோ நியூமரேட்டர் வந்து நெகட்டிவாக இருக்கும். அடுத்தது 15 வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 4s are 12, பேலன்ஸு 3. ஸோ ஹியர் என்ன பண்ணிக்கணும், அதே மாதிரி இது வந்து கோஷன்ட்டு, இது வந்து ரிமைண்டரு, இது வந்து டிவைசரு. அடுத்தது மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். கோஷன்ட்டு 3, ரிமைண்டர் 3, டிவைசர் வந்து 4. ஸோ இது வந்து எங்கே நம்பர் லைனில் வரும் அப்படின்னா 3க்கும் 4க்கும் இடையில இது வந்து 4 பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, இந்த தேர்ட் பார்ட்டில் தான் இந்த வந்து -15/4. அடுத்தது வந்து அதாவது அந்த -3/4 இங்கே தான் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கும்.